நான்காம் கட்ட தேர்தல் 13ஆம் தேதி பிரச்சாரம் நடைபெற உள்ள சூழ்நிலையில் இந்த ஜாமீன் வழங்கி இருப்பது இந்தியா கூட்டணி கட்சிக்கும் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மிகப்பெரிய சட்ட ரீதியான ஒரு சாதகமான அம்சமாக கருதப்படுகிறது. 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுவது 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இதை தொடர்ந்து டெல்லியிலும் இந்த தேர்தல் 6ஆம் கட்டத்தில் டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளுக்கும் 6ஆம் கட்டமாக 25ஆம் தேதி இதே மாதம் மே மாதம் 5ஆம் தேதி 25ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெறுகிறது. 6ஆம் கட்ட தேர்தலில் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் அளிக்கப்பட்டுள்ளதால் அவள் முழு வீச்சில் பிரச்சாரத்தில் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சிக்கு செல்வாக்குள்ள மாநிலங்களிலும் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு இந்த இடைக்கால ஜாமீனானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்று 2 வாரங்களாக நிலவி வந்த சட்டப்போர் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. அமலாக்கத்துறையின் கடும் எதிர்ப்பு மற்றும் பிரமாண பத்திரங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் இதுக்கு இடமில்லை என்று நேற்று கூட பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் இன்று நீதிபதிகள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதியோடு 7ஆம் கட்ட தேர்தல் நிறைவடைகிறது. அதனால் 1ஆம் தேதி வரை அவர் தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 4ஆம் கட்ட தேர்தல் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. 5ஆம் கட்ட தேர்தல் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. 6ஆம் கட்ட தேர்தல் 25ஆம் தேதி, 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அதுவரை அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதால் தேர்தல் பிரச்சாரத்தில் தாம் ஈடுபட வேண்டியிருப்பதாலும் டெல்லி மாநில முதலமைச்சராக தாம் இருப்பதால் அரசு நிர்வாகத்தை செயல்படுத்துவதில் தமது பங்கு சிறையில் இருந்து தொடர்வதற்கு சிக்கல் நீடிப்பதாலும் முக்கியமான கோப்புகள் மற்றும் ஆலோசனை கூட்டங்களை நடத்த இயலாத சூழ்நிலை இருப்பதாலும் தமக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். மற்றொன்று மிக முக்கியமானது, உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் கேட்கப்பட்டிருந்தார். ஆனால் அத்தனை கோரிக்கைகளுக்கும் ஏற்க இயலாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் பிரமாண பத்திரம் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபங்கர் தத்தா ஆகியோர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான அந்த சான்றுகளை முழுமையாக அமலாக்கத்துறை சமர்ப்பித்ததா என்ற அடுத்த கட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதுபோல இதே மதுபான முறைகேடு வழக்கில் மணீஷ் சிசோடியா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதால் மீதியுள்ள மற்ற நபர்களுக்கும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள மற்ற நபர்களுக்கும் இதுபோன்று ஜாமீன் கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மார்ச் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 8 முறைக்கும் அதிகமாக அவருக்கு சமன் அனுப்பியும் அவர் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாத சூழ்நிலையில் மார்ச் 21ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். இன்று அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறதால் விரைவில் விடுதலை ஆகிறார். இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை ஆவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திகார் சிறையில் இருந்து விடுதலையாகும் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மேலும் 4 கட்ட பிரச்சாரத்தில் அவர் முழு வீச்சில் ஈடுபடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டியிருக்கிறது மற்றும் டெல்லி மாநில நிர்வாகத்தை கவனிக்க வேண்டியிருப்பதால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாம் சிறையில் இருந்து அமைச்சரவை மற்றும் நிர்வாகத்தை நடத்துவது இயலாத காரியம் என்பதால் இடைக்கால ஜாமீனை சிறப்பு தகுதி அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று அவர் தரப்பில் கோரப்பட்டது. ஆனால் இதே அமலாக்கத்துறை வரைக்கும் தமிழகத்தில் செந்தில் பாலாஜியில் இருந்து டெல்லி மாநில முதலமைச்சர், துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா வரை கைது செய்யப்பட்ட எவருக்கும் இதுவரை ஜாமீன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருப்பது அந்த கட்சிக்கும் மற்றும் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புக்கும் ஒரு சாதகமான ஒரு வெற்றிகரமான முடிவாக கருதப்படுகிறது. அமலாக்கத்துறை வழக்கில் மிக குறுகிய காலத்தில் ஜாமீன் கிடைத்திருப்பது டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் கருத வேண்டும். ஏனென்றால் மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு கடந்த ஒரு 20 நாட்களுக்குள் அவருக்கு இந்த ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இடைக்கால ஜாமீன் கிடைத்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மாலை அல்லது நாளை காலையில் அவர் விடுதலையாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.